வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஏப்ரல் 23 அன்று நாம் அனைவரும் சந்தித்துள்ளோம். இந்த தேர்தல் மிக சிறப்பாக 100% நாம் எட்டியுள்ளோம். அப்படி ஒரு தேர்தல் வரலாறு காணாத அளவுக்கு நாம் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவது என்பதை மக்கள் இருப்பார்கள். மே 4 இந்த வெற்றியை நாம் தெரிந்து கொள்வோம். சந்தோஷம். ஆனால் இந்த வாக்களிக்க சில வேட்பாளர்கள் வந்ததை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மதுரை மத்திய தொகுதி பெரிய பாரம்பரியமான குடும்பம், ஒரு முறை அமைச்சராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அப்படி ஒரு நல்ல படித்தவர், ஒரு முக்கிய பண்பாளருடைய புதல்வர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் தவறுதலாக மக்கள் கருதுகிறார்கள். பொதுவெளியில் இந்த மாதிரி மல்லிகை போய் கையில் சுற்றி வாக்களிக்க வந்ததை தவறுதலாக தெரியவில்லையா? அவர்களுக்கு யாரும் எடுத்து கூறுவதற்கு ஆட்கள் யாரும் இல்லையா? மதுரைக்காரன்னா மல்லிகைப்பூ சுத்த வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் இருக்கிறதா? மதுரைக்கு என்ற மல்லிகைப்பூ ஒரு பெருமை இருக்கிறது. அதை இவர் கையில் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தால் காரில் வைத்திருக்கலாம், அருகில் உதவியாளர் கையில் கொடுத்திருக்கலாம். கையில் சுற்றி கொண்டு வருவது இது நியாயமா தவறு என்பதை நிறையா பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி தவறை அவர் வெற்றி பெற்றால் மக்களிடம் அவர் தொகுதியில் மக்களுக்காவது அவர் தவறை அவர் உறுதி செய்ய வேண்டும். இதேபோல் இந்த தவறுகள் மாதிரி செய்வதை மக்கள் ஒருபோதும் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறு என்பதை நீங்கள் உணர்ந்து செய்யுங்கள். அதேபோல் மேற்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக திரு செல்லூர் ராஜு அவர்கள் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை அவருடைய பிரச்சாரத்தில் கூட இருக்கும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மறு உருவம் அண்ணாமலை என்று கூறி வருவதை மக்கள் பார்த்து வேதனை அடைகிறதை நாம் காண்கிறோம். இதுபோல் அவர் தவறுகள் செய்வதை அவர் குறைக்க வேண்டும். ஒரு மூத்த அரசியல்வாதி, 2 முறை அமைச்சராக இருந்தவர். இந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது. நீங்களும் வெற்றி பெற்றால் உங்கள் தொகுதி மக்களிடம் நீங்கள் தவறு என்பதை உணர்ந்து சொல்லுங்கள். இது தவறுகளை நீங்கள் தொடராதீர்கள். இதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற மூத்த அரசியல்வாதி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருளாளராக இருந்து வருகிறார். அவர் வாக்களிக்க செல்லும் போது எத்தனையோ முறை வாக்களிக்க அவர் சென்றிருப்பார். இந்த முறை வாக்களிக்க செல்வதை அவர் வாக்களிக்கும் இடத்தில் எங்கள் ஆப்பிள் தெரிகிறது, சின்னம் தெரியவில்லையே என்று வாக்காளர் அலுவலரை கூப்பிட்டு காண்பிக்கும்படி கேட்கிறார். அவரும் நீங்கள் பட்டனில் கை வைக்கவில்லை, நீங்கள் லைட்டில் கை வைக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அரசியல் அனுபவமே நல்ல அனுபவம் இல்லாத இப்படி அனுபவம் இல்லாத மாதிரி நீங்கள் கேட்டால் மக்கள் உங்களை எப்படி இன்னும் நம்புவார்கள்? நம்புவதன்மையாக நடந்து கொள்ளுங்கள். மக்களுக்காக பணி செய்ய மறுபடியும் இறங்கி செய்யுங்கள். மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதேபோல் தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் உங்கள் தொகுதி மக்களிடமும் நீங்கள் இது தவறு என்றதை உணருங்கள். தவறு என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இனி மக்களுக்காக பணி செய்ய பாருங்கள். நன்றி, வணக்கம்.